நான் பேச எழுந்த ஒரு நிமிடத்திற்கு முன்பாகவே நன்றி மட்டும்தான் சொல்ல வேண்டும், நீங்கள் பேசக்கூடாது என்று இடையில் குறுக்கிட்டு மறுத்தார். என்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசும்போதும் நீங்கள் பேசக்கூடாது என்று துண்டித்தார். இது எந்த விதமான ஒரு ஜனநாயகம் என்பதை இன்றைய தினம் பேரவையில் இரு கைகளை கூப்பி பேரவைத் தலைவரை நோக்கி பெரும் கும்பிடு போட்டுவிட்டு நான் என் வருத்தத்தை பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். நான் பேசினால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் முன்வரிசை தலைவர்கள் பல பேர் பல நிமிடங்கள் பல மணித்துளிகள் தொடர்ந்து பேசுகிறார்கள். ஆக நான் என்ன குற்றம் செய்தேன்? தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையா என்கிற அளவில் சில கேள்விகளை எழுப்புவதற்காக நான் பேச எழுந்த ஒரு நிமிடத்திற்கு முன்பாகவே பேரவைத் தலைவர் அவர்கள் நன்றி மட்டும்தான் சொல்ல வேண்டும், நீங்கள் பேசக்கூடாது என்று இடையில் குறுக்கிட்டு மறுத்தார். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதுபோன்று நான் பேசிய போது என்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசும்போதும் புவிசார் குறியீடு பண்ருட்டி பலாவுக்கு முந்திரிக்கும் தந்ததை குறித்து பேசி விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் துயரங்களை ஓரிரு வரிகளில் பேச முற்பட்ட போது நீங்கள் பேசக்கூடாது என்று துண்டித்தார். பொறுத்து கொண்டேன். அதற்கு பிறகு அன்றைய தினம் கேள்வி நேரத்தில் நான் ஒரு துணை கேள்வி கேட்பதற்காக கை தூக்கி கேள்வியை கேட்க தொடங்கினேன். அவர் என் கேள்வியை கேட்க முழுவதுமாக அனுமதிக்காமல் அவர் துணை கேள்வி கேட்கக்கூடாது என்றே பதிவு செய்திருக்கிறார். பேரவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. என்னிடத்தில் அதற்கான சாட்சி இருக்கிறது. இது எந்த விதமான ஒரு ஜனநாயகம் என்பதை இன்றைய தினம் பேரவையில் இரு கைகளை கூப்பி பேரவைத் தலைவரை நோக்கி பெரும் கும்பிடு போட்டுவிட்டு நான் என் வருத்தத்தை பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு ஜனநாயக மாண்பல்ல. ஒரு பேரவைத் தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மட்டும் குறிவைத்து தொடர்ச்சியாக நியாயமான சட்டப்பூர்வமான மக்களுக்கான மண்ணுக்கான மொழிக்கான இனத்திற்கான என் தாய்மொழிக்கான என் தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நான் பேச எழுகின்ற போதெல்லாம் என்னை முழுவதுமாக பேச விடாமல் தடுக்கின்ற இந்த முறையை நான் எதிர்க்கிறேன். ஆதலால் இன்றைய தினம் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதால் நான் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மூலமாக இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் உங்களை சந்தித்து இந்த செய்தியை சொல்லுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு பேரவைத் தலைவர் சக சட்டப்பேரவை உறுப்பினர்களை அமைச்சர்களை அவருடைய பாணியிலேயே உரிமையிலேயே பேசி கொண்டிருக்கிறார். முழுவதுமாக பேச அனுமதிக்க மறுக்கிறார். நான் பேசினால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் முன்வரிசை தலைவர்கள் பல பேர் பல நிமிடங்கள் பல மணித்துளிகள் தொடர்ந்து பேசுகிறார்கள். ஆக நான் என்ன குற்றம் செய்தேன்? விதிகளை பின்பற்றி மரபுகளை பின்பற்றி குரலற்ற மக்களின் குரலாய் என் குரல் ஒலிப்பதை பேரவைத் தலைவர் ஏன் முழுவதுமாக அனுமதிக்க மறுக்கிறார் என்பதற்கான விடையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இடம் முறையிடுவேன். கண்டிப்பாக நீதி கிடைத்தால் சட்டப்பேரவை கூட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுப்பேன். நீதி கிடைக்கவில்லை என்றால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதை குறித்து என் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்பேன் என்பதை மிக மிக வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் மக்களுக்காக பேசக்கூடியவன். எந்த தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவருடைய பிரச்சனை கவன ஈர்ப்பாக ஒத்திவைப்பாக 0 ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எழுப்புகிறேன். ஆக அந்த விதிகளை சட்டப்பிரகாரம் பின்பற்றி எனக்குரிய நேரத்தை எனக்குரிய வாய்ப்பை நான் கேட்கிறேன். அது அவருக்கு எரிச்சல் மூட்டுகிறது. எல்லாரும் நம்ம சொன்னால் கட்டுப்படுறாங்க, மாணவர்கள் போல் பொட்டி பாம்பா அடங்கிடுறாங்க. வேல்முருகன் மட்டும் எழுந்து நேரம் கேட்கிறார், கேள்வி கேட்கிறார், கவன ஈர்ப்பு பிரச்சனையை கொண்டு வருகிறார் என்று அவர் கருதுகிறார் போல். அவர் நினைக்கின்ற அளவுக்கு என்னால் செயல் முடியாது. நான் நாட்டு மக்களுக்காக தான் செயல்பட முடியும், என் தொகுதி மக்களுக்காக தான் செயல்பட முடியும். இன்று கூட ஆதிதிராவிடர் துணை கேள்வியின் போது தமிழ்நாடு முழுவதும் ஆதிதிராவிட மக்களுக்கான ஒரு சமுதாய கூட அமைத்தரப்பட வேண்டும் என்பதை குறித்து நான் கை தூக்கினேன். அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி என்னுடைய பெயரை எழுதி அவர் கைகளிலே கொடுக்கிறார். ஆனால் என்னை அழைக்காமல் அவர் கேள்வி நேரத்தை ரத்து செய்கிறார். தமிழ்நாடு முழுக்கம் ஒரு 1000 பேர் 2000 பேர் அடர்த்தியாக வாழக்கூடிய ஆதிதிராவிட மக்களுக்கு பல ஆயிரம் கோடி நிதி செலவிடப்படாமல் ஒன்றிய அரசுக்கு திருப்பி அனுப்பிவிடப்படுகிறது. அந்த பணத்தை கொண்டு அவர்களுக்கான சமுதாய கூட அமைக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்புவதற்காக கை தூக்குகிறேன். மறுக்கப்படுகிறது. இது எந்தவித ஜனநாயகம்? அப்போ சட்டமன்றம் என்பது கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்பதற்கும் நேரமில்லா நேரத்தில் தமிழ்நாட்டுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை எழுப்பி அதற்கு தீர்வு காண்பதற்கும் தமிழ்நாட்டுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொண்டு விவாதிப்பதற்கும் தான் இந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு முறையாக அனுமதிச்சிருக்காங்க. அதேமாரி ஒரு கவன ஈர்ப்பு கூட இத்தனை நாள் இந்த கூட்டத்தொடரில் என்னுடைய கவன ஈர்ப்பு எடுத்துக்கொள்ளப்படலை. அதேமாரி ஒரு சில மூத்த அமைச்சர்கள்
முன்னுரிமை தலைவர்கள்கிட்ட அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அந்த தகவலை சொல்லி அவர்களை கேள்வி எழுப்ப சொல்லி அதற்கு பதிலளிக்கிறாங்க. ஆனால் அதற்காக கவன ஈர்ப்பு கொடுத்துட்டு எலவு காத்த கிளி போல் காத்திருக்கிற எனக்கு என்ன நியாயம் இது? இது எப்படி சட்ட மரபாகும்? இது எப்படி பேரவைத் தலைவர் செய்வது ஜனநாயக மாண்பாகும்? ஆக இதை நான் அவருடைய அறையில் போய் தினந்தோறும் கேள்வி எழுப்பி இப்படி பண்ணுறீங்களே நியாயமா? இதுக்கு நான் கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கேன், என்ன எடுக்கலை. இதுக்கு நீங்கள் மற்றவர்களுடைய கவன ஈர்ப்பை மட்டும் எடுக்கிறீங்க. அப்போ அதில் என்னுடைய பெயரை சேர்த்து அறிவிக்கணும், அதுவும் அறிவிக்க மறுக்கிறீங்க. அப்படி என்று நான் சட்ட ரீதியாக விதி பிரகாரம் கேட்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை போல். அதனால் அவர் தொடர்ந்து எனக்கான வாய்ப்பை மறுக்கிறார். இது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள், விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், ஆண்டாண்டு காலமாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பணியில் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்கின்றவர்கள், அதுபோன்று ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை குறித்து பேசுங்கள் என்று வந்து தினந்தோறும் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். செவிலியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இப்படி அவர்களுக்காக நான் கவன ஈர்ப்பு கொடுத்து இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், அல்லது கேள்வி நேரத்தின் போது நான் துணை கேள்வியை கேட்டால் அதற்கு அனுமதி மறுப்பது என்பது இது நல்ல ஒரு ஜனநாயகம் அல்ல. அதைத்தான் இன்றைக்கு இது நல்ல ஜனநாயகம் அல்ல என்பதை பேரவையிலே எழுந்து கூறிவிட்டு நான் வருகின்றிருக்கிறேன். முதலமைச்சரிடம் இதை குறித்து நான் முறையீடு இருக்கிறேன். முதலமைச்சர் எனக்கு ஜனநாயக வழியில் நின்று சட்டப்பேரவையில் பணி செய்வதற்கு வாய்ப்பு வழங்குவார் என்று நான் நம்புகிறேன்.